சாயோட பிரசவ வழியிலேருந்து ஒரு குழந்தை வரதை விட நம்மளோட சோல் வெளியில போகும்போது அத்தனை வழி இருக்கும். சூட்சம சக்கராஸ்லேருந்து எல்லா சக்கராசையும் இது பண்ணி நான் உங்களை சொர்க்கத்துக்கே பண்ணி வச்சு நான் உங்களை வரவே, இதெல்லாம் சும்மா கதை, அது யாராலையுமே முடியாது. இறந்துட்டா சந்தோஷமாக இருப்போமே, அங்கே என்ன இருக்குது, காசு தேவையில்லை, பணம் தேவையில்லை, யாரையும் இது பண்ண தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போகிறாங்க. ஸோ இது ரெண்டு கேட்டகரி லைஃப்பும் எப்படி இருக்கும்? அக்ஞா சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுறது அம்பாள் தான். இந்த கிளாண்டு மூலிமா இந்த பீனியல் கிளாண்டை டச் பண்ணுறோம். அங்கே தான் வந்து சகஸ்ராரா இருக்குது, சிவனோட ஆதிக்கம். ஒரு சைவமாக சாப்பிட்றவங்களும் அசைவமாக சாப்பிட்றவங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா? சைவமாக சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் டிவைன் வருமா? அசைவமாக சாப்பிட்றவங்க டிவைனே வராதா? அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயபிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் மற்றும் பிளானட் அனலைசர் ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஸ்ரீமாதா ஆயுள் தேகி தனந்தேகி வித்யாந்தேகி மாகேஸ்வரி சமஸ்த அகிலம் தேகி தேகிமே புவனேஸ்வரி சர்வம் புவனேஸ்வரி. ஸோ நிறைய பேர் யோசிக்கிற ஒரு காமனான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த காலகட்டத்தில் இப்போ பணத்துக்காக ஓடுறோம், சொந்தமாக வீடு கட்டுறோம், குடும்பத்தை பார்த்துக்கணும், பணம் செலவழிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு ரொட்டீன் லைஃப் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நிறைய பேர்கிட்ட இறந்துட்டா சந்தோஷமாக இருப்போமே, அங்கே என்ன இருக்குது, காசு தேவையில்லை, பணம் தேவையில்லை, யாரையும் இது பண்ண தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போகிறாங்க. ஸோ இது ரெண்டு கேட்டகரி லைஃப்பும் எப்படி இருக்கும்? இருந்துட்டா சந்தோஷமாக இருக்கணும்னு எல்லாருமே போயிட மாட்டாங்க. அந்த இறந்துட்டா நல்லா இருக்கணும்னு சொல்கிறவங்க கிட்ட நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று விஷத்தை கொடுத்து பாருங்கள், குடிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அது மாட்டாங்க. அவங்களால வந்து அது பண்ண முடியாது. அந்த தைரியம் வருது இல்லை, தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் ராகு தான் காரணம். ஒருத்தர் அவங்களே வெட்டுறாங்கன்னா, மற்றவனை வெட்டுறவனும் ராகு செவ்வாய் தான். அவங்களே வெட்டிக்கிறாங்கன்னா அதுக்கு எவ்வளோ ஒரு தைரியம் வேணும், அது ராகு தான் கொடுக்கறது. ஸோ இந்த இறந்தவங்கள் அதோட கேள்வி என்ன சொன்னீங்க, திருப்பி கேளுங்க. சாரி. ஓகே. இப்போ 2 காலகட்டத்துக்கும் எப்படிப்பட்டவான வாழ்க்கைகள் இருக்கும்? இப்போ நம்ம பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம், இறந்ததுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல, ஸோ அது எப்படி இருக்கும்? அதாவதுமா, இறந்த பிறகு வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம பிந்து மண்டல வாசினியை நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு பிந்து மண்டல வாசினி அப்படின்ட்டு. அதை யோசிக்காம இது கிடைக்காது. அது யோசித்த பின்பு இதோட விஷயங்கள், அதாவது நம்மளோட ஒரு எண்ணமாக இருக்கட்டும், நம்மளோட நாளாக இருக்கட்டும், நம்மளோட திசைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே எங்கெங்கே எப்படி எப்படி போகிறதுன்னு பார்த்த பின்பு தான் நம்மளுக்கு நம்ம எங்கே போவோம் இல்லையா அப்படிங்கிறது ஒரு விஷயம் உண்டு. ஆனால் போன பிறகும் அதை வந்து நம்ம உணர்வோமா, நம்ம வந்து அங்கே போனால் நிம்மதியா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு குழந்தை பிறக்குது, நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஓகே, சந்தோஷப்படுவோம். குழந்தை என்ன பண்ணும்? அழுதுட்டுருக்கோம். என்ன காரணம்? ஓகே. என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? இல்லை. குழந்தை ஏன் அழுவுது தெரியுமா? ஏண்டா இந்த உலகத்தில் பிறந்தோமேன்னு அழுவுது. ஆமாம், பிறக்கிற குழந்தை ஏன் ஞான அழுதுன்னா, ஏண்டா என்னை பிறக்க வச்சிங்கன்னு அழுவுது. ஆனால் பிறந்த பின்பு இறப்புன்னு ஒரு காலம் வருதில்ல, அது பாதி பேர் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. முகம் வந்து சிரிச்ச மூஞ்சியாக இருக்கும். நல்லா இல்லைன்னா கண்ணாடு பிரைட்டாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, மற்றவங்க அழுவாங்க. இப்போது குழந்தைய விட்டுட்டு நம்ம டாட்டா போயிட்டோன்னா, குழந்தை என்ன பண்ணோம், என்னை விட்டு அம்மா டாட்டா போயிட்டாங்க, பைக் காமிச்சிட்டு போயிட்டாங்கன்னு அழுவும்ல. அதே மாதிரி தான் நம்ம ஜீவனாகப்பட்டது என்னை மட்டும் விட்டுட்டு நீ, நம்ம டைலாக்கே விடுவோம், பார்த்துருக்கீங்களா? நீ மட்டும் நிம்மதியாக போய் சேர்ந்துட்டியே, என்ன அது தெரியாமல் சொல்கிற அந்த வார்த்தை ஆக்சுவலாக அதுதான் நிம்மதி. அழுகணும்னு அவசியமே இல்லை. ஒரு டெத் ஆயிடுச்சுன்னா எதுக்கு அழுகணும்? ஓகே. ஸோ அவங்க நிம்மதியான, அவங்க ஒரு அவங்களோடது நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிறது. ஆமாம், அதுதானே விஷயம். அதாவது 1000 ஊசி குத்துற மாதிரி இருக்குமா ஜீவன் வெளில போகும்போது, 1000 ஊசி குத்துற மாதிரி இருக்குமா, ஒரு ஊசி இல்லை. அப்போ
இந்த ஊசியோட வலியை வாங்கிட்டு தானே ஒரு ஜீவன் வெளில போகுது. அப்போது ஒரு சாயோட பிரசவ வலியிலேருந்து ஒரு குழந்தை வரதை விட நம்மளோட சோல் வெளியில் போகும்போது அத்தனை வலி இருக்குமா, நீ தாங்க கூட முடியாது. அப்படிப்பட்ட வழியிலேருந்து வெளியில் போயிட்டாங்கன்னா நிம்மதியாக தானே இருக்கும். இப்போ நீங்கள் ஊசி போடுறீங்க, ஊசி போட்ட பிறகு நிம்மதி தானே. ஊசி போடும்போது ஐயோ எப்படி தான் போட போகிறாங்களோ குத்தம். ஒரு ஊசி 1000 ஊசி உடம்புல குத்துற மாதிரி இருந்தா அப்போ அந்த மனிதனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. சார், இப்போ நிறைய பேர் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளவோ கஷ்டங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம இது பண்ணியிருந்தாலும், பட் ஒரு சிலர் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப வினோதமாகவும் வித்தியாசமாகவும் இருக்குது. நிறைய சயின்டிஸ்டே வந்து இதை வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சொல்லக்கூடிய விஷயங்கள், நான் என்னுடைய உடலை விட்டு என்னுடைய உயிர் வெளியில் வந்து என் உடலை நான் பார்த்தேன் அப்படிங்கிற பேர் மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த கோமா பேஷண்ட்ஸ், ரொம்ப நீண்ட நாட்கள் கோமாவில் இருந்து, ஸோ என்னுடைய உடல்லேருந்து என்னுடைய உயிர் வெளியில் வந்துச்சு, அதை நான் பார்த்தேன், நான் தூரத்துலேருந்து என்னோட உடலை வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது, பட் ஆனால் என்னோட உடலுக்குள்ளே என்னால் போக முடியல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இது தியானத்துலேயும் நிறைய பேருக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எப்படி பாசிபிள்? அதாவது சரணாகதின்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா சரண்டர்னு ஒரு இது கிடையாது. நம்ம மூச்சை வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு 2 செகண்ட் உங்கள் மூச்சை அனலைஸ் பண்ணாலே நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. 2 செகண்டு. ஆனால் மூச்சை மட்டும்தான், வேறு எந்த சிந்தனையும் வரக்கூடாது. மூச்சை சிந்தனை பண்ணிட்டு இருக்கும்போதே வேறு சிந்தனை வந்ததுன்னா அது வராது. மூச்சு சிந்தனை மாத்திரம், அது மாத்திரம் நினைக்கும்போது நீங்கள் கேட்குற கேள்வியான பதில் அதில் அங்கே இருக்குது. அது வந்து டைரெக்டாக லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா அப்படின்னு ஒவ்வொன்றும் இருக்குது. மனசோட வலிகளும் வேதனையும் சந்தோஷங்களும் துக்கங்களும் எல்லாத்தையும் தாண்டி வர வேண்டியது. அன்னத்தோட அன்னத்தால் ஆன உடம்புக்கு அதுக்கு இது இல்லாமல் இருக்கிறது பிராணமய கோஷா, அது பிராணத்தால் ஒரு எதுவும் இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் ஆன பிறகு ஒரு மனிதனுக்கு மரணம் என்ற பயம் இல்லாமல் ஆகும்போது இப்போ ஒன்றுமே இல்லை. நீங்கள் வெளியில் வந்து உங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பயந்துட மாட்டீங்களா? கண்டிப்பாக பயம் இருக்கும். அந்தோட தைரியத்தை அந்த பகவான் கொடுக்கும்போது மெல்லிசாகும். அதாவது எவ்வளோ பெரிய உலகம், டி நகரே சொல்லிக்கோங்களேன். இப்போ நம்ம ஆஃபீஸ் டி நகரில் இருக்குது. டி நகரே எவ்வளோ பெருசு, ஆனால் அதில் ஒரு 100 லெவல் இப்படி இருக்குது. அந்த 100 லெவல் நேர யாரையும் மற்ற எல்லாத்தையும் மறந்து போய் அந்த 100 லெவல் மட்டும் மேலே வரைக்கும் ஒரு ஒரு ஆத்மா வந்து இப்படி இப்படி பேராமீட்டரில் போகுதுன்னா அது யாரால் பண்ண முடியும்? அவங்களால யார் பண்ண முடியுமோ இது எந்த குருவும் சொல்லிக் கொடுக்க முடியாதுமா. சும்மா இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம் நான் சொல்லித்தரேன், சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணுறேன். உங்களை நான் சொல்லித்தரேன் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் உங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரலாம். அதுதான் நான் முடியும், என்னால் முடியும். பட் ஆனால் உங்களை வந்து அனைத்து சூட்சம சக்கராஸ்லேருந்து எல்லா சக்கராஸையும் இது பண்ணி நான் உங்களை சொர்க்கத்துக்கே பண்ணி வச்சு நான் உங்களை வரவே, இதெல்லாம் சும்மா கிடையாது, யாராலையுமே முடியாது. நீங்கள் தான் குரு. ஸோ அவங்களே செல்ஃபாக அதை பண்ணால் மட்டும் வந்தால் தான் கிடைக்கும். அது எல்லாருக்கும் கிடைக்காது. நீங்கள் ஒன்று பாருங்கள், சினிமாவில் நடிகர்கள் அதிகம், கிரிக்கெட் பேர் அதிகம், இன்ஜினியர்ஸ் அதிகம், டாக்டர்ஸ் அதிகம், உங்களை மாதிரி ஆங்கர்ஸ் அதிகம், ரிப்போர்ட்டர்ஸ் அதிகம், கேமராமேன் அதிகம், அஸ்ட்ராலஜர் அதிகம். ஆனால் ஒன்று நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, சித்தர்கள் ரிஷிகள் ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்காங்கன்ட்டு? என்ன காரணம்னா நம்ம நம்பர்லேயே உணர்றவங்க கம்மி. நம்ம நம்மளே உணர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது சஸ்டெயின் பண்ணுறது அதை விட கம்மி. பட் அதுதானே நிறைய பேருக்கு நடக்க மாட்டேங்குது. அதுதான் கஷ்டம். அதுதான் இப்போ இன்னைக்கு ஜபம் பண்ணுறோம் அப்படின்னா 1 மணி நேரத்தில் அம்பாள் கொடுத்துருவா. அக்ஞா சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுறது அம்பாள் தான். இந்த கிளாண்டு மூலிமா இந்த பீனியல் கிளாண்டை டச் பண்ணுறோம். அங்கே தான் வந்து சகஸ்ராரா இருக்குது, சிவனோட ஆதிக்கம். ஆனால் அதை டச் பண்ண ஸ்டார்ட் பண்ண வைக்கிறது அம்பாள் தான்.
அப்படியே ஒரு ஜோதி மாதிரி எரியும் உள்ளுக்குள்ள. நீங்கள் இஷ்டப்பட்ட தேவர்கள் தேவதைகள் அப்படியே பிரிண்ட்டு போட்ட மாதிரி பார்க்கலாம். அந்த பிரிண்ட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நீங்கள் என்ன பிரிண்ட்டு போட்டாலும் அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்காது. இப்போது நம்மளோட ஷூட்டிங்கோட கிளாரிட்டி, நம்ம மூவிஸோட கிளாரிட்டிலாம் வருது பார்த்தீங்களா? இது பல நூற்றாண்டுக்கு அப்புறம் உள்ளக்கூடிய கிளாரிட்டி எப்படி இருக்கும் அதுக்கு இதுக்கு வச்சு பார்த்தா. ஆனால் அதை விட 1000 டைம்ஸ் பெட்டராக இருக்கும், லட்சத்தின் மேலே பெட்டராக இருக்கும். சித்தர்கள் ரிஷிகள்லாம் காணப்படும், அது நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு என்ன அப்படின்னா, இதில் கிடைக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை. நான் திருப்பி சொன்ன மாதிரி சஸ்டெயின் பண்ணுறது தான் கஷ்டம். ஏன்னா மாயை இருக்குல்ல, மாயை வந்து ஒரு சனத்தில் திருப்பி விட்டுரும். எதில் வேணாலும் மாயை பண்ணும். சாப்பாடில், மற்றவனை கெடுக்கிறதுல, இல்லை நம்மளோட கேரக்டரில், யார் வேணாலும். ஆனாலுப்பட்ட விஸ்வாமித்திரரே ஆடி போயிட்டார். நம்மலாம் எந்த மூளைக்கு? இதில் உள்ளுக்குள்ள மக்களுக்குள்ள இன்னொரு விஷயமும் உண்டு. இவன் இது செஞ்சானே இவன் ஆன்மீகவாதியே இல்லை, இவன் இது செய்கிறானே இவன் ஆன்மீகவாதியே இல்லை. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. சுருட்டு சாமியார்னு பேரே உண்டு, மூக்குப்பொடி சாமியார்னு பேரே உண்டு. அப்போ மூக்குப்பொடி போடுறாரு, புகையில போடுறாரு, சுருட்டு சாமியார், அப்போ தான் வந்து அவங்க சாமியார் இல்லைன்னு சொல்லிடலாமா? அகோரிகள்லாம் வந்து நம்ம இந்த ஹியூமன்ஸை சாப்பிடக்கூடிய ஒரு இது இருக்குது, அப்போ அவங்க இல்லைன்னு சொல்லிடலாமா? ஆதிசங்கரர் பகவத் பாதா எதுவுமே பண்ணதில்லை, அதனால் அவர் தான் சாமியாருன்னு சொல்லலாமா? இதிலெல்லாம் நிறைய சூட்சமங்கள் இருக்குது. அந்த சூட்சமத்துக்குள்ள ஒவ்வொன்று ஆத்மா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படையப்பா இல்லை, அருணாச்சலம் படத்தில் பெரிய ரஜினி ஒன்று சொல்லுவார் தெரியுமா? ஒரு ஃபுல் ரூம் ஃபுல்லாக சுருட்டு இருக்கு, நீ பிடிச்சி தள்ளு, ஒரு நாள் அது உனக்கு வெறுத்துரும். அதுதான் நம்மளோட ஆத்மா. நம்ம என்ன பிடிக்கிருக்கோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, செஞ்சிடுங்கிற, பண்ணிடு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு, அண்ட் தென் யூ வில் கெட் பெட்டர் தென் குட் எக்ஸ்பீரியன்ஸ் தென் பிஃபோர். ஓகே. பட் ஆனால் எல்லாருமே பயப்படுறது இது ஒரு தவறான ஒரு விஷயம், இது இந்த பாதையில் போகக்கூடாது, இது செய்யக்கூடாது, கரெக்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதை தாண்டி அவங்களால நம்ம செய்ய முடியும். ஆதிசங்கரர் கிடையாது, நம்ம ஆதிசங்கர் பகவத் பாதா கிடையாது. இன்னைக்கு மாங்காடில் காமாட்சி உக்ரத்துலேருந்து சாந்தமாக இருக்கானா சுவாமிகளால். அது நம்மளால் பண்ண முடியுமா? அப்போது நம்ம ஏன் பிறந்திருக்கோம்? நீங்கள் ஆங்கர் பண்ணணுன்னா உங்கள் கர்மா, சரியா? இவங்க கேமரா எடுக்கணுன்னா இவங்க கர்மா. இந்த இடத்துல வந்து நீ வந்து இது நான் பண்ண மாட்டேன், இது வந்து எனக்கு வீட்டில் ஏதாவது இதுவாக சொல்லுவாங்க, எல்லாமே தப்பு தாம்மா. ஒரு ஒரு நான் அப்ராம்னெல்லாம் சொல்லாமல் நார்மலாக சொல்கிறேன். ஒரு சைவமாக சாப்பிட்றவங்களும் அசைவமாக சாப்பிட்றவங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா? அப்போது சைவமாக சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் டிவைன் வருமா? அசைவமாக சாப்பிட்றவங்க டிவைனே வராதா? இல்லை, நம்ம இதிகாசங்கள் புராணங்கள்லையும் மாமிசம் சாப்பிட்ற தெய்வங்கள் இருக்கே. கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணாரு? சிவனுக்கே படைச்சார்ல, சிவன் சாப்பிட்டார்ல. ராமருக்கு இது கதை இருக்குல்ல. எல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம டீட்டெயில்டாக யோசிக்க என்ன அப்படின்னா, என்ன வேணுமோ அனுபவிச்சு கிளாரிட்டி எப்போ கிடைக்கும்? நீங்கள் ஒரு அழுக்குப்படாத ஒரு இடத்த டெய்லி துடைக்கிறீங்க, டிஃப்ரெண்ட் தெரியாது. 10,000 பேர் போயிட்டு வந்திருப்பான், டிஃப்ரெண்ட்டே தெரியாது. நீங்கள் மாங்குன்னு துடைச்சிருப்பீங்க டெய்லி, அதனால் அது அழுக்கே தெரியாது. நீங்கள் ஒரு 10 நாள் அதை அழுக்க வச்சுட்டு இன்னொரு நாள் துடைச்சி பாருங்களேன், க்ளீனாக இருக்கும். அப்போ பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்க? என்னடா கிளாரிட்டியாக இருக்குது, யார் துடைச்சது? அதானே வேணும். அழுக்கு படித்த ஒரு விஷயம் வந்து யாராக வேணா இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். தவறு யாரால செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் தான் மகர்ஷிக்கே சொல்லிட்டேன். மகர் ரிஷி, பிரம்ம ரிஷி பட்டம் வாங்க அவ்வளவு திணறி இருக்காரு.
எவ்வளோ திணறி இருக்காருன்னா பிரயத்தனம் படுத்திருக்காரு. ம். அதுவும் யார் வாயால? பிரம்மலோகம், கைலாசம், வைகுண்டம், இந்திரலோகம் எல்லாரும் அவரை சொல்லியாச்சு. ஓகே. ஒரே ஒரு ரிஷி சொல்லலைன்னு மணக்கிட்டு இருக்காரு. ம். யாரு? வசிஷ்டர். ஓகே. அப்புறம் ஏன் அந்த வலியும் வேதனையும் அவருக்கு இது பண்ணி அவரும் ஒரு விஷயத்துல போயிட்டு அது தப்புன்னு உணர்ந்து அந்த குழந்தை இன்னொரு குழந்தைய பெத்து அவளுக்கு புருஷனோட சேர முடியாம அது ஒரு ராஜாவாயி அது துர்வாக மகரிஷி அந்த ராஜாவோட எண்ணத்துல இந்த பொண்ணோட எண்ணத்தையே அழிச்சு அதுக்கப்புறம் அந்த விஸ்வாமித்திரர் யாருக்குமே வணங்காதவர், சத்திரிய குடும்பத்துல உள்ளவர், அவருக்காக வணங்கி அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சது கண்டிப்பா. ஆனாலப்பட்ட மகரிஷி காயத்ரி ஜபத்தையே கொடுத்தவர். ம். காயத்ரி மந்திரம்னா என்ன? அந்த மந்திரம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க யாருன்னு தெரிஞ்சிடும். எந்த மந்திரம் வேணா, பஞ்சதசி, ஷோடசி, நவாக்ஷி, எது வேணா இருக்கட்டுமே, காயத்ரி ஜபம் ஜெபிக்காம எந்த ஜபம் ஜெபிச்சாலும் ஈஸியா ரீச் ஆக முடியாது. ம். வண்ணா பண்ண முடியாதான்னா கிடையாது, கிடைக்கும். பட் ஈஸி டு ரீச் அப்படின்னா அதனாலதான் அந்த காலத்துல பிராமணர்களுக்கு சந்தியாவனம்னு திரிகால சந்தியாவனம் சொல்லப்பட்டிருக்கு. ம். அதுல காயத்ரி ஜெபம் எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும், அதுல நாடி சுத்தி, யோகா மாதிரி எல்லாமே இது பண்ணது. இப்பெல்லாம் அது கூட பண்றது இல்ல. கண்டிப்பா. போக போக அதுவும் இல்லாம ஆயிடுச்சு. சந்தியாவனமே பண்றது இல்ல. அப்புறம் தானே மந்திரம் கத்துக்கிறது. ஓகே. ஸோ ஒரு காலகட்டத்துல அது மேல ஆசை இல்லைங்கிறது அவங்களுக்கு ஒரு காலத்துல புரிய வரும். ம். ஸோ அப்போ அது மாறும். ஆமா. அதாவது உணர்தல் எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனா ம். அஹ், அனுபவம் பக்குவப்பட்டுட்டான்டா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பக்குவப்படுவான் ம். அப்படின்வாங்க, வயசாயிடுச்சுன்னா பக்குவப்படுவான் அப்படின்வாங்க. கடைசி வரைக்கும் பக்குவம் படாதவன எத்தனை பேரை நம்ம பார்க்குறோம். கண்டிப்பா. பக்குவம் வரணும்னா அதுலயும் விதி இருக்கணும். இதான் உண்மை. ஓகே. விதியில பக்குவம் இருந்தாதான் அடைய முடியும். பக்குவம் அடையலைன்னா அவங்கள கொல்லி தப்பு இல்லை, அவங்க பிறவி எடுத்த பலன் மோல்டிங் அப்படி. அதாவது ஒரு பானை மாதிரி வேணும்ட்டு நீங்க மோல்டு பண்ணிட்டீங்க, ம். எனக்கு தட்டா வேணும்னு கேட்டா எப்படி கிடைக்கும்? ஓகே. ஸோ அந்த விஷயம், அந்த கர்மா அதை அவங்களுக்கு அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் அது. அதுதான் உண்மை. அது உணர்வுங்கிறதுங்கிறது கண்டிப்பா உணர்வாங்க, ஆனா இந்த ஜென்மத்துல இருக்காது. அதாவது போய் சேர்வதுங்கிறது உணர்ந்த பின்புதான். ம். அது அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஓகே. ஆனா போய் சேர்வதற்கு முன்பு உணர்வது இந்த ஜென்மத்திலா இல்ல 7 ஜென்மத்துக்கு எழுத்தா ஓகே. அப்படிங்கிறது மாறுபடும். ஓகே சார். ஸோ ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ இந்த நேர்காணலில் பொதுவாக நம்ம எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம், ஸோ நான் என்ன பிறப்பு படுத்தேன்னு தெரியல, இந்த காலத்தில் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அதுவும் இந்த பூமியில் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஸோ செத்துட்டா நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்ம கேஷுவலாக சொல்கிறத கேட்டிருக்கோம். பட் இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்கிறதையும் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அதற்கு நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் எக்ஸாம்பிளோடு அதை சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. श्रीमाता आयुल देगी, धन देगी, विद्यान देगी, मागेश्वरी, समस्त अखिलम देगी देगी में भुवनेश्वरी, सर्वम भुवनेश्वरी. थैंक यू मा.